ஆலோசனையே கேட்க மாட்டாங்க. அதுதான் மைனஸ். எவ்வளோ பெரிய துன்பத்தைகளையும் சந்தோஷத்தையும் இரண்டையுமே அடைகிறவங்க. இப்போ குந்தியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உச்சபட்ச ராஜ யோகத்தில் இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அசனாபுரத்தினுடைய மகாராணி இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே எதுவுமே இல்லாத அனாதை மாதிரி பராரி மாதிரி போக வேண்டிய கட்டாயமும் ரெண்டு வருது இல்லைங்களா. அப்போ அவங்களுடைய வாழ்வியலில் வந்து இந்த மாதிரியான அந்த சிக்கல்கள் வராமல் இருக்கணும்னாக்கா தேர்ந்தெடுக்கும் போது வாழ்க்கை துணையை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். கதைகளை விடுமா? இல்லை சார். ஓகே. இப்போ குந்தி வந்து அந்த மாத்திரை தேவையை வந்து தனக்கு துணையாக ஏற்றுக்கிறாங்க. அதில் வந்து என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, பாண்டுக்கு வந்து குந்தியை பற்றி நல்லா தெரியும். அவங்களா ஒரு டிசைட் பண்ணாங்கன்னா பெஸ்ட்டு, நாமளாக முடிவு எடுத்துகிட்டு போனோம்னாக்க சிக்கலாக தான் வரும் அப்படிங்கிறதுல பாண்டு ரொம்ப தெளிவாக இருக்கார். ஏன்னா குந்தியினுடைய குணங்களை தெரிஞ்சுட்டு உள்ளாள். அப்போ அந்த ஒரு ஆளுமையை விட்டு கொடுக்க மாட்டாங்கங்கிறது அவருக்கு தெரியும் பாண்டுக்கு. அதனால் வந்து குந்தியிடையுமே அந்த பொறுப்பை நீ சொன்னீன்னா நான் வந்து சேர்த்துக்கிறேன், அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேணான்னு சொன்னீங்கன்னா நான் அவங்கள திருப்பி அனுப்பிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த குந்தி என்ன நினைப்பாங்க, நம்ம வேண்டான்னு சொன்னால் எல்லாருக்கும் நம்ம விரோத மாதிரி ஆகிடும். அப்போ அந்த இதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற. இப்போ ஆளுமையை வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்க, நான் என்ன முடிவு எடுக்கிறேங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறவங்கள. அப்போ இந்த மாதிரியாக அவங்க பெரும்பாலும் இருப்பாங்க. குந்தியனுடைய குணத்தை சரியாக தெரிஞ்ச பாண்டு இந்த மாதிரி முடிவு எடுத்து முடிவு அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு ஒரு காட்டுக்கு கிளம்பிடுறாரு. காட்டுக்கு கிளம்பி போய், ஏன்னா அந்த போர்களிலே இருந்ததுனால கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே தவ நிலையிலையும் இருக்கிறாரு, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்கார். அதுக்கு என்ன மிக முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ அங்கே ஒரு காட்டுக்குள்ளே வேட்டைக்குன்னு கிளம்பி போகும்போது அங்கே ஒரு மானை பார்க்குற, ரொம்ப அபரிதமான மானாக இருக்குது. ரெண்டு மான்கள் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இவர் மான் தான் நினச்சி என்ன பண்ணிவிடுவார், இவர் வந்து அம்பை விட்டுருவார். அம்பை விட்டவுடனே அந்த மான் வந்து முனிவராக மாறினோடனே, நாங்கள் இந்த மாதிரியாக நாங்கள் காதல் விளையாட்டு விளையாண்டு இருக்கும்போது நீ எப்படி நீ அம்பு விடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோபத்தில் சாபம் விடுவார். எங்களை மாதிரி நீயும் வந்து காதலில் நீ கூடனின்னா அப்போதே நீ இறந்து போவ அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை விட்டுருவார். பாண்டுவுக்கு இது ரொம்ப சங்கடமாக போயிடும். பாண்டுக்கு மட்டும்தான் தெரியும், இது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ வந்துட்டு ஒரே வருத்தமாகவே இருக்கிறான். வருத்தமாக வந்துட்டு சரி கிளம்பலான்னு சொல்லி மறுபடியும் நாட்டுக்கு வந்துடுவான். நாட்டுக்கு வந்தாக்க இப்போ அண்ணன் வந்து இந்த தன்னுடைய முடியை துறக்கிறதுக்கு தயாராக இல்லை. யார்? திருராசன் என்ன சொல்லுவார்னா, பாண்டு திரும்பி வந்தோடனே தயவுசெய்து என்னுடைய தலையில் இருக்கிற முடியை நீயே எடுத்துக்க, அது எனக்கு எடுத்து கொடுக்க மனம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் வந்து இந்த மணிமுடியை விரும்புகிறாரு, ராஜாவாக இருக்கிறதுக்கு அவர் விரும்புகிறாரு. அப்படின்னா இவனுக்கு வாழ்க்கையே வந்து வெறுத்து போகுது. நான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இந்த ராஜ்யத்தை நம்ம ஆள்வதை விட வாரிசு நமக்கு கிடையாது, வாரிசு வராது. ஆமாம், அவனுக்கு மட்டும் தான் தெரியும், நம்ம பாண்டுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நம்ம வாரிசு இல்லாமல் இந்த ராஜ்யத்தை ஆள்றதுல பிரயோஜனம் இல்லை. அதுக்கு அண்ணனை வந்து நம்ம உட்கார வச்சுட்டு நம்ம தவம் பண்ண போயிடலாம், இது யாருக்கும் தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக அபிப்பிராயத்தில் இப்போ பாண்டு சொல்லுவார். பாண்டு சொல்கிறது விதுரரும் பீஷ்மரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது எப்படி சரியாக வராது அப்படின்னோடனே, இல்லை எனக்கு உனக்கு தவம் பண்ணணுங்கிற விருப்பமாக இருக்குது, ஒரு ஈராண்டு நான் வந்து தவம் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் வேணால் டிசைட் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் எனக்கு பதிலாக அண்ணனே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டு வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுறாரு. ரெடி ஆனவுடனே இப்போ குந்தியும் மாதிரி தேவி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இங்கே அரண்மனையில் இருங்கன்னு பாண்டு சொல்கிறாரு. நீங்கள் வர அந்த வயசு என்ன செய்ய? ஆமாம், நான் தவம் பண்ணுறதுக்கு போகிறேன், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நாங்கள் ரெண்டு பேர் வர்றோம். குந்தி சொன்னோன்னே மாதிரி தேவி எனக்கு இங்கே ஒன்றும் வேலை இல்லை, அக்கா உங்களுக்கு துணையாக நான் வரேன் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து விடாப்பிடியாக கிளம்புறாங்க. பாண்டுக்கு இதை வந்து தவிர்க்க முடியல, வெளியே சொல்லவும் முடியல. இந்த சமயத்தில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது காந்தாரி வந்து கன்சீவாக இருக்காங்க, கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. இப்போ அவருக்கு பாண்டுக்கு மகிழ்ச்சி ஆகிடுது. அண்ணனுக்கு வாரிசு வந்துடும். வாரிசு வந்தாக்க இந்த அசனாபுரத்துக்கு ஒரு வாரிசு கிடைச்சிடும். நம்ம இங்கே இருக்கிறது சரியானதில்லை அப்படிங்கிற முடிவை
எடுத்துகிட்டு அவர் கிளம்பிடுறாரு, தவம் பண்ண போயிடுறாரு. அப்போ தவம் பண்ண அங்கே போனாக்க அவருக்கு என்னன்னா, தனக்கு ஒரு வாரிசு இல்லையேங்கிற வருத்தம் அவருக்கு, இந்த அஸ்னாபுரத்துக்கு ஒரு சரியான வாரிசு நம்மளால் கொடுக்க முடியலையேங்கிற ஒரு பெரு வருத்தத்தில் ஒரு கவலையிலேயே இருக்கார். தவம் பண்ணுற மாதிரி தெரில. இப்போ குந்தியை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாள். பாண்டுவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவர் என்ன செய்யறாரு, சந்தேகம் இருக்குது. அந்த தவம் பண்ணுறேன்னு வந்தாலும் தவம் பண்ணவே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரே யோசனையில் இருக்கார் அப்படின்னு கேட்டு கேட்பா, என்ன உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் ஏதோ உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க, அது என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கு நான் தீர்வு சொல்கிறேன். என்னால் முடியலனாக்க அப்புறம் பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய வருத்தம் என்னன்னு சொல்லுங்கள், உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிறத சொல்லுங்கள், வெளியே சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு திரும்ப திரும்ப குந்தி கேட்கவும், இப்போ நடந்ததை பாண்டு சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு முனிவருடைய சாபத்துக்கு நாளாயிட்டேன், ஆகையினால என்னால் இந்த அஸ்னாபுரத்துக்கு வாரிசு கொடுக்க முடியாது அப்படிங்கிற கவலை தான் எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ குந்தி என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய கதையை சொல்லுவாங்க. இந்த துர்வாச முனிவருக்கு சேவை செஞ்சது மூலமாக அவர் எனக்கு ஒரு மந்திரத்தை பிரயோகிக்க கொடுத்துருக்குறாரு. யாரை நினச்சி நம்ம அந்த மந்திரத்தை பிரயோகிக்கிறோமோ அவங்க மூலமாக அவங்களுடைய அம்சத்தில் நமக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பாண்டுவுக்கு உற்சாகம் ஆகிடும். இந்த ஒரு நிமிஷம் சார், இப்போ பாண்டுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய நிலைமையை தெளிவாக சொல்லிட்டார். யாருக்கிட்ட? குந்திக்கிட்ட சொல்லிட்டார். இப்போ கன்ஃபார்ம்டாக செயற்கை முறையில் தான் குழந்தை பிறந்தா வேண்டிய கட்டாயத்துக்கு 2-3 பேரும் தள்ளப்பட்டாங்க இல்லையா? ஆமாம், 3 பேர். வேறு வழி இல்லை, வேறு வழி கிடையாது, வேறு வழி இல்லை. இப்போ குந்தி இந்த துர்வாசர் கொடுத்த வரத்தை பற்றி பேசும்போது, செயற்கை முறையில் நம்ம கந்தர்வர்களை வச்சு நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சொன்னவங்க ஏன் அந்த கர்ணனுடைய பிறப்பை பற்றி சொல்லாம விட்டாங்க? அருமையான கேள்வி. ஏன்னா இது தெரிஞ்சு வேணும்னு அது செய்யலை, இல்லை வரத்தை சோதிக்கணும்னு சின்ன வயசு இல்லையா அவங்களுக்கு, அது தெரியாமல் நடந்த ஒரு தவறு தான். ஆமாம், ஆனால் அது அவங்க சொல்லியிருக்கலாமே. அதுதானே கேரக்டரு. இப்போ ஒரு கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவசியமானால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவாங்களே தவிர, அந்த இடத்துல அவசியம் இல்லை அப்படின்னா அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. இப்போ அதனால என்னென்னலாம் இப்போ ஒரு உண்மையை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். பாண்டுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு உண்மையை சொல்கிறாங்க, அவர் இறந்து போவார்னு தெரியாது இல்லையா, நீண்ட காலம் வாழ போகிறாங்க மாதிரி தானே இப்போ ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ என்ன ஆகும், நீங்கள் ஒரு தந்தையை பற்றி தவறாக நினைக்க வேண்டியிருக்கும். இப்படி ஒரு மகளை நமக்கு கட்டி வச்சிட்டாரு அப்படின்னு ஆகும். ரெண்டாவது, இந்த குந்தியனுடைய சுயகௌரவம் போயிடும். இதுக்கு மேலே ரெஸ்பெக்ட் இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது. மூணாவது உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கர்ணன் அந்த குழந்தை என்னாச்சுங்கிற கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், என்ன பண்ணுறான், ஒரு தேடல் ஆகிடும். அப்போ இவ்வளோ விஷயங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக அது மாறிடும். அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் அனலைசிங் பண்ணி தான் குந்தி என்ன பண்ணுறாங்க, கர்ணன் சம்பந்தமான விஷயத்தை வெளிப்படுத்தவே இல்லை. எவ்வளோ ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையும் அவங்க ஒரு ஸ்டெப்னா நிற்க முடியும். அதுதான் உங்களுக்கு மேசங்கிறது உங்களுக்கு என்னென்னு கேட்டால், ஒரு அழுத்தமான பிடிவாதம் உடையவங்க, எதையும் அதிகமாக வெளிப்படுத்தாதவங்க, தேவைப்படும் போது. இப்போ இப்படி ஒரு மந்திரத்தை வச்சுருக்காங்கிறது இவ்வளோ நாளாக சொல்லவே இல்லை உங்களுக்கு. சொல்லியிருந்தால் எப்போவோ கணவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும் இல்லையா, சொல்லலை. இல்லை, எங்கே வருது, நெருக்கடி வரும்போது இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வருகின்ற வரைக்கும் இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க, பொறுமையாக இருப்பாங்க. எங்கே வெளிப்படுத்தணுமோ அங்கே தான் வெளிப்படுத்துவாங்க. இப்போ குந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது ஒரு கெட்ட பேர் இருக்கான்னு பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் ஒரு நெளிவு சுழிவாகவே போகிற மாதிரியாக ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஆனால் இந்த பிடிவாதத்தின் மூலமாக குந்தி என்ன நிரூபிக்கிறான், காந்தாரிக்கோ இல்லை திருராசனுக்கோ இல்லை பீஷ்மருக்கோ விதுரருக்கோ, என்னுடைய மகன் இந்த நாட்டை ஆளணும், அது அவளுக்கு இருக்குல்ல, அந்த இது உள்ளர இருக்குங்கிறது வெளிப்படுத்துகிறா. ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வருது இல்லைங்களா. ஆமாம். அப்போ ஒன்றுனா அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வர்ற வரைக்கும் காத்திருக்கக்கூடியவங்க, அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் வெளிப்படுத்தக்கூடியவங்கிறதுக்கு இந்த குந்தியனுடையது. இப்போது தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறார். நான் இந்த அஸ்னாபுரங்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜ்யமாக உருவாகணுங்கிறது ஆசைப்பட்டேன். ஒரு தர்ம நெறி தவறாத ஒரு நாடாக இது இருக்கணும். எல்லா வித வளமும் எல்லா வித செல்வமும்
மக்கள் வந்து கவலை இல்லாமல் வாழக்கூடிய விதமாக என்னுடைய அரசாட்சி இருக்குன்னு நினச்சேன் நான். அதற்கான வாய்ப்பெல்லாம் போச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்றுக்க முடியுமா? தர்ம நெறியோடு பிறக்கக்கூடிய குழந்தை பெற்றுக்க முடியுமா? யாரை நோக்கி இது சொல்லலாம் அப்படின்னு கேட்டோன்னா குந்தி சொல்வா, தர்ம நெறிக்கு யம தர்மராஜன் தான் தலைவனாக இருக்கார், அவருடைய அம்சத்திலே நம்மளால் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போது யம தர்மராஜனை நோக்கி இந்த மந்திரத்தை பிரயோகிச்சோன்னா இப்போ யம தர்மராஜன் வந்துடுவார். வந்து அந்த குழந்தை வரத்தை கொடுத்துருவார். கொடுத்த உடனே இங்கே குந்தியும் கன்சீவாக இருக்கான். இந்த செய்தி ஹஸ்தினாபுரத்துக்கு போகும். அங்கே ஏற்கனவே காந்தாரி கன்சீவாக இருந்தாலும் தனக்கு தான் முன்னாடி குழந்தை பிறக்குங்கிற மாதிரி காந்தாரி இருக்காங்க. ஆனால் காந்தாரி சுமந்துக்கிட்டு 10 மாதத்தை தாண்டியும் போய்கிட்டு இருக்கு. எங்கே வந்து தனக்கு முன்பாக குந்தி குழந்தை பெற்றுருவாளுங்கிற ஒரு கவலை காந்தாரிக்கு வந்துடும். ஏன்னா திருராசன் படுத்துகிற பாடு. திருராசன் என்ன 10 மாதம் ஆச்சு, இன்னும் என் குழந்தை வரல. அங்கே வந்து குந்தியம் வந்து கன்சீவாக இருக்கிறதாக செய்தி வந்திருக்கு. நமக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துறதாக இந்த ஹஸ்தினாபுரத்தை ஆளக்கூடியவன் குந்தியனுடைய மகன் ஆகிடுவானே, பாண்டு புதல்வன் தானே அரசால முடியும், நீ என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி சத்தம் போட்டவுடனே காந்தாரி உலக்கை எடுத்து வயிற்றில் இடிச்சுக்குவாங்க. இடித்த உடனே இந்த கர்ப்பம் கலைஞ்சு இதாகிடும். இப்போ வியாசர் வியாசர் வந்து இந்த எல்லாத்தையும் தூக்கி ஒரு குடத்தில் போட்டு டெஸ்ட் பேபி மாதிரி வச்சுக்கல, அவர் வெயிட் பண்ணுங்கள். 100 குடத்தில் போடுறாரு, 101 குடம் அவர் போடுறாரு. இப்போது இங்கே குந்திக்கு தர்மன் பிறந்துடுறான். அடுத்த நாள் துரியோதனன் பிறக்கிறார். கூடத்துலேருந்து முதல் கூடத்துலேருந்து துரியோதனனை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே காந்தாரிக்கு பெரும் வருத்தம். குந்திக்கு ஒரு நாள், ஆமாம், குந்திக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி. ஒரு நாள் முன்னாடி பிறந்துட்டான். ஒரு நாள் முன்னாடி பிறந்தாச்சா, ஹஸ்தினாபுரத்துக்கு நம்ம மகன் தான் ராஜ்யம். நீங்கள் நினச்ச மாதிரி இப்போது உங்களுடைய வாரிசு ஹஸ்தினாபுரத்துக்கு நீதி நேர்மை நெறி தவறாத ஒரு மகன் வந்து உங்களுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னோன்னே பாண்டுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஆனாலும் திடீர்னு அவனுக்கு வருத்தம் வந்துடும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தர்ம நெறி தவறாத ஒரு அரசாட்சி புரியணும்னா அவனுக்கு பக்கபலமான ஒரு ஆள் இருக்கணுமே, பலம் வாய்ந்த ஒரு ஆள் இருக்கணுமே. என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி குந்திகிட்ட கேட்பான். கேட்டவுடனே குந்தி சொல்லுவான், பலம் வாய்ந்தன்னா ஆஞ்சநேயர் தான் பலவான் இருக்கிறது இல்லையே, வாயுபுத்திரன் வருது. அப்போ வாயு தேவனை வேண்டி நம்ம ஒரு குழந்தையை பார்த்துக்கிட்டோன்னா இந்த மகனுக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரியாக ஒருத்தன் இருப்பான் அப்படி சொன்னோன்னா பாண்டுக்கு இன்னும் மகிழ்ச்சி. அடடா அப்படின்னு சொல்லி உடனே சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அடுத்து வாயு பகவானை நோக்கி இந்த மந்திரத்தை பிரச்சனை வாயு பகவான் ஒருவர் வந்தாருனாக்கா அவருடைய அம்சத்தில் ஒருத்தர் பிறந்தவன் பீமன் பிறந்தோடனே திறமையான ஆட்சி, ஒரு நல்ல ஒரு ஆட்சி, ஒரு பலம் வாய்ந்த கூட இருக்கிறான். ஆனால் ஒரு ஆற்றல் மிக்க இன்னொருத்தன் வேணுமே இவங்களுக்கு துணையாக. நாளைக்கு ஒரு பிரச்சனை போர்னு வரும்போது அது போர் தொடுத்தாங்கன்னாக்கா, எதிர் நாட்டு போர் தொடுத்தாங்கன்னா இந்த 2 பேருக்கும் தர்மனை காப்பாற்றுறதுக்கு பீமன் இருக்கு, நாட்டை காப்பாற்றுக்கு ஒரு ஆள் வேணும்ல, ஒரு ஆள் வேணும். போர் செய்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணுமே. யாரை வந்து சொல்லலாம்னோன்னா அதுக்கு இந்திரன் தான் ஆயுதங்கள் நிறைய வச்சுருக்கிறவர், எல்லா ஆயுதங்களும் அவரிடம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இப்போ இந்திரனை நோக்கி மந்திரத்தை பிரயோஜனம். இப்போ இந்திரன் ஒருவர், இந்திரன் மூலமாக அர்ஜுனன் பிறந்துடுவார். பிறந்தவுடனே ஏக சந்தோஷம் பாண்டுவுக்கு. அப்படியே மாதிரி தேவதி முகத்தை பார்த்தவுடனே மாதிரி தேவிக்கு பெரும் வருத்தம், நம்ம பங்களிப்பு ஒன்றும் இல்லாமல் இருக்கு அப்படின்னு மாதிரி தேவி பார்க்குறாங்க. பார்த்த உடனே பாண்டுக்கு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. குந்தியை பார்க்குறேன். சந்தோஷமாக இருந்த கணவன் திடீர்னு மறுபடியும் வருத்தத்துக்கு ஆளாயிட்டானே, ஆனால் என்னங்கன்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே பாண்டு சொல்லுவார், மாதிரி தேவி ரொம்ப வருத்தமாயிட்டாள், 3 குழந்தை நீ பெற்றுட்ட, 3 குழந்தையும் ஒரு பிரமாதமான குழந்தைகளை பார்த்துட்டேன், அம்சத்தோடு இருக்குது, பிறந்துட்டேன். இப்போ மாதிரி தேவி வந்து கேட்பா, என்னுடைய பங்களிப்பு ஒன்றும் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொன்ன உடனே, இந்த 3 பேர்த்துக்கு சேவை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை இல்லாமல் போச்சு, கொடுக்கறதுக்கு முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டோன்னா, கவலைப்படாத, இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன், உனக்கு சொல்லித்தரேன், சொல்லிப்பார், வந்ததுனாக்க
உனக்கு அந்த அம்சம் கிடைச்சதுனாக்கா நீ சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் அப்படின்னோன்னா இப்போ அந்த குந்தி வந்து அவளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லுவாள். நடக்குதா இல்லையான்னு டெஸ்ட்டு தானே. மந்திரத்தை மாதிரி தேவி சொன்னோன்னா யாரை நோக்கி பண்ணோன்னா அஸ்வினி தேவர்களை நோக்கி நான் பண்ணுறேன். இரட்டையர்கள் ஒரே நேரத்தில் 2 குழந்தையை பெற்றுக்கலான்னு அவ ஐடியா மாதிரி தேவி சொன்னோன்னா இப்போ அஸ்வினி தேவர்கள் வருவாங்க. வந்தவொடனே அவங்களுடைய அம்சத்தில் இரட்டையர்கள் பிறப்பாங்க. ஒருத்தன் நகுலன், சகாதேவன். இந்த இருவரும் இந்த 3 பேருக்கும் துணையாக பிரியாதவங்க. இதை நீங்கள் நம்ம இப்படியும் சொல்லலாம். மகாபாரதத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்களுடைய தத்துவம் தான் இந்த 5 பேரும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற இந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த 5 வரும்.